அகண்ட இஸ்ரேல் இனி அடி அடியொற்றி அது அழிந்து போன கனவாக மண்ணொழுந்திருக்கிறது. அடுத்து அமெரிக்க அதிபரை ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். அதற்காக அமெரிக்காவினுடைய அதிபர் பதில் அவர் சொல்கிறார், ஏற்கனவே இருந்த திட்டப்படித்தான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம். நடத்துவதற்குன்னு எங்கள்கிட்ட திட்டம் இருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் பயப்பட வேண்டாம். அணு ஆயுத தயாரிப்பு இல்லை என்பதை ஈரான் கூறிவிட்டதே, வேறு எதற்காக இஸ்ரேல் பயப்பட வேண்டும்? பயப்பட தேவையில்லை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை நோக்கி தேவையில்லாத தாக்குதல் நடத்துகிறது. அது நடத்தக்கூடாது. ஈரான் அணு ஆயுத சோதனை இல்லை என்று தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. நான் சொன்ன மாதிரி அந்த செவ்வியிலே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் நாங்கள் இதனைத்தான் செய்தோம் என்று கூறியுள்ளதன் மூலம் அவர் அதிகாரத்தை மிகைப்படுத்தி காட்ட முயல்கிறார். அந்த ஊடக பேட்டியில் 170 அப்பாவி குழந்தைகளை டொமஹாக் ஏவுகணை மூலம் கொலை செய்தீர்களே என்று கேட்டபோது அதை ஒப்புக்கொண்டார். He has confessed their own guilty. அவர் சொன்னார், அதாவது இதில் இராணுவத்தின் ஏற்பட்ட சிக்கலை தவிர எம்முடைய சிக்கல் அல்ல.